அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுடைய திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், இந்த பேர் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பெண்மணி வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. 2 பேர் தன்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும், அவங்களுக்கு பின்னாடி சரவணன் இருக்கார், அவருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால, அவருடைய பேக்கப் இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேர் வந்து என்னை இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கு சரவணன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அந்த சரவணன்கிட்டே போய் முறையிட்ட பொழுது அந்த பெண்கிட்ட அந்த சரவணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணதாகவும் தகவல் கொடுத்தாங்க அந்த பெண்மணி. ஸோ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் இந்த எம்எல்ஏ சரவணன். இந்த பேர் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பகிரங்கமாக குற்றம் சாட்டுறார். யாரைன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை. அவர்கிட்ட யாரோ பேரம் பேசியிருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. அந்த பேரம் பேசின நபர் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு ஆதாரத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கார். அந்த பேரம் பேசின நபர் பேசினதாக ஒரு ஆடியோ ஆதாரத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு. அதே சமயத்தில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா திமுக என்கிட்ட பேரம் பேசுது அப்படின்றார். திமுககாரர் பேரம் பேசியிருந்தா பேரம் பேசினார்னு சொல்லி அந்த ஆதாரத்தை காட்டலாம். ஆனால் ஒரு ஆதாரம் காட்டியிருக்க நபரோ வேறு, ப்ரெஸ் மீட்டில் வந்து திமுக பேரம் பேசிச்சு அப்படின்றார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் இவர்கிட்ட பேரம் பேசினாராம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனம் நடந்திருக்கு. முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிற விஷயங்களை பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நபர்கள் என்னை வந்து டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம், இது தென் மாவட்ட அரசியல், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 100 பணக்காரங்க இருக்காங்கன்னா அதில் 60% திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்காங்க. அதனால் தென் மாவட்ட அரசியலில் நீங்கள் வந்து கீழேருந்து ஒரு ஏழ்மலையிலேருந்து வந்துட்டீங்க. ஏன்னா நான் இப்போ நான் படுற பாடு இந்த ஏழ்மலையிலேருந்து வந்ததுனால தான். இன்றைக்கி அடிமட்டத்துலேருந்து நான் ஒரு எம்எல்ஏ ஆனதுனால என்னை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. அதாவது ஒரு நபர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா முறையான ஆவணம் வேணும். ஏன்னா அதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க, இதை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த 30 கோடி கேட்ட விவரங்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே என்கிட்ட வந்து ஆதார் இருக்குது. அதை நெல்லையை சேர்ந்த ஒரு தேட்டரு ஓனரும் அதுக்கு சம்மந்தப்பட்ட அடுத்து இந்த கரண்ட் முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜனோட கூட இருக்க 4 பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் பேசல, 4 பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே ரெக்கார்ட்மேட்டிக் ஆதார் இருக்குது. என்கிட்ட கால் பண்ணது, என் கூட இருக்கவங்கிட்ட பேசினது எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஒன்று இங்கே வந்துரு, இல்லை நாங்கள் அழிச்சிருவோம், இந்த ஒரு டார்கெட்டில் தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி அனிதா ராஜன் அவர்லாம் அன்றைக்கி ஒரு இதில் பேசியிருந்தாங்க, குதிரை பேருன்னு. அப்போ நீங்கள் செய்தெல்லாம் என்ன பேரும்? நீங்கள் வந்து வாய் முறையில் பொய்யா சொல்கிறீங்க. நான் எவிடன்ஸாக கொடுக்க முடியும். என்னோட எம்எல்ஏ கோட்ரஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து நான் அன்றைக்கி வந்து மிரட்டி ஒன்று எப்பா நீ கீழேருந்து வந்தவன், நீ வந்து வண்டியில் போனால் உன்னை லாரியில் அடித்து தூக்கிடுவோம். அதேமாதிரி நடந்துச்சு. ஒரு 25 நாள் முன்னே எங்கள் எப்போது ஒன்றரை பக்கத்தில் என்னை எதிர்த்து ஒரு லாரி வருது. அந்த வண்டி வந்து நான் என்னடா எதிர்த்து எதிராக வரைஞ்சு நான் தான் வண்டி ஓட்டுறேன். ரைட் சைடு ரோட்டில் ஏறி என்னோட கார்லேருந்து நான் ரைட் சைடில் ஏறி தப்பிக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நான் அந்த என் வண்டியோட 25 நாள் கம்பெனியில் வந்து கிடந்திருக்கு. முழுக்க அன்றைக்கி நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஒரே காணொலியில் எவ்வளோ பொய்யுங்க, எவ்வளோ பொய் சொல்ல முடியும்? தாவேக்காரங்க இதில் கை தேர்ந்தவர்கள். பொய் எப்படிங்க இவ்வளோ பொய் சொல்ல முடியுது ஒருத்தனால? ஏழ்மை நிலையிலேருந்து வந்தாராம். ஏழ்மை நிலையில் இவர் ஏழையாக இருந்து வந்தாராம் கைஸ். இவர் பேர் வந்து சரவணன். இவங்க ஊர் சைட்லலாம் இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா லாட்ரி சரவணன்னு கூப்பிடுவாங்க. கேரளாவில் லாட்ரி தொழிலெலாம் பார்க்குறாப்புல. என்ன இவர் பேர்லையும் இவர் மனைவி பேர்லையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,30,00,000 ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்குது. சொத்து இருக்குது, அவ்வளோதான். ஏழைங்க, ஏழையாக இருந்து வந்திருக்காருங்க. இப்போ அவர் வந்து ஒரு ஆடியோ ஆதாரம் காட்டியிருக்கார் இல்லையா, அந்த ஒரு தியேட்டர் ஓனர் யாரோ பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஆதாரம். அந்த ஆதாரத்தை நம்ம வந்து பார்ப்போம் வாருங்கள். நம்ம நட்பு ரீதியா பேசிக்கிடுவோம். ரைட் பிரதர். என்ன இங்க பாருங்க, என்ன அடுத்து யாருனாலும் நான் இப்போ வந்து நேரடியான ஆளு, சரியா? நீங்க என்ன மதிக்கிறதுனால உங்களுக்கான அந்த மரியாதை நான் நார்மல் காமனா, ஏன்னா அதை மதிக்கணும். கண்டிப்பா பிரதர். ஆமா ஆமா. எனக்கு 100 50 100 இல்லைனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ இல்ல பிரதர். அதாவது வேற ஏதாவது நான் அந்த மாதிரி வரல. ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற ஒண்ணும் ஒண்ணுமே ஏதோ தவறுதான் நினைக்க வேண்டாம். சரியா? தவறுதான் நினைக்காதீங்க. உங்களுக்கு மேல சொன்னார்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு டீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேருவா நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இதனால விரிங்கிறதுல பல விஷயத்த இழந்தான் கிடக்கேன். ஆனா ஒரு காலமும் துரோகமோ இல்ல யாருக்கோ துரோகமோ நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். இப்போ இந்த ஒரே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும்தாங்க இவர் வந்து இப்போ ஆதாரம்னு சொல்லி காட்டுறார். இந்த ஒரே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங். ஆனால் திமுக மேலே பழிய தூக்கி போடுறார். அனிதா ராதாகிருஷ்ணன் பேரம் பேசினாராம்.
அதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க? அந்த ஆதாரத்தையும் வெளியிடணும்ல. யாரோ உங்ககிட்ட பேரம் பேசியிருக்காங்க, அதுக்கு திமுக தான் பேரம் பேசிச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? திமுகன்னு எங்கேயுமே அந்த ஆடியோவில் எதுவும் பேசுகிற மாதிரி தெரில, திமுகவுக்கு வரணும்னு மிரட்டுற மாதிரி தெரில. இவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் 50 இல்லை 500 கோடியே கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றார். இப்படிலாம் பேசுகிறப்போ தான் சந்தேகம் வருது. இவங்களே ரெடி பண்ணி இவங்களே செட் பண்ணி வச்சு பேசி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாங்களா, இதை இப்படி வெளியிடுறாங்களா அப்படின்ற சந்தேகம் இப்போ தான் வருது. 500 கோடியே கொடுத்தாலும் வரமாட்டேன். இந்த டயலாக்லாம் ஏன் பேசணும்? இந்த மாதிரி சினிமா டயலாக்ஸ்லாம் ஏன் பேசணும்? இந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்துச்சுல்ல இவர் மேலே, அப்போல்லாம் எங்கே போனார்னே தெரில, இப்போ மட்டும் வந்து நிற்கிறாரு. அப்போல்லாம் வந்து பேசியிருக்கலாம்ல இதே மாதிரியே, இப்போ எப்படி வந்து பேசுகிறாரு? இப்போ திமுக வந்து பேரம் பேசுதுன்னே வச்சுப்போமே, திமுக பேரம் பேசுதுன்னே வச்சுப்போம். இவர் அந்த ஆடியோவில் கேட்குறாரு, நான் அந்தளவுக்கு வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய பேர் என்கிட்ட பேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக ஒரு வேளை அப்படியே பேரம் பேசுது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவர்கிட்ட ஃபோன் பண்ணியா பேரம் பேசும்? என்ன இது கோமாளித்தனமாக இருக்குது. யூடியூபரை வச்சு பேரம் பேசுகிறாங்களா, இப்போ சும்மா யாரையோ வச்சு பேரம் பேசுகிறாங்களா? எப்படி அது முடியும்? முதல்ல ஈஸியாக மாட்டி போன்னு தெரியாதா என்ன? அதாவது இப்படி பேரம் பேசுவாங்களா யாராவது? இதெல்லாம் வந்து இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்னு சொல்கிற கதையாக தான் இருக்குது. திமுக இப்படியெல்லாம் பேரம் பேசுவாங்க, ஃபோன் பண்ணி பேரம் பேசுவாங்கன்னு சொன்னால் நம்பிடுவாங்க மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் மாஃபியா ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கும் போல இருக்குது. அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு ரெக்கார்டிங்கை ரெடி பண்ணி அதை வந்து ஒருத்தர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு ரெடி பண்ணி அதை வந்து திமுக பக்கமாக திசை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று பண்ணி, எதுக்கு 50 கோடி 100 கோடியெல்லாம் வந்து ஃபோனில் தான் டீல் பண்ணிப்பாங்க போல கைஸ். என்ன முட்டாள்தனமாக இருக்க ப்ரோ, இப்படியெல்லாமா பிழைக்கணும் ஒரு பொழப்பு? சட்டமன்றத்தில் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் திமுக சார்பாக திமுக ஒட்டுமொத்த திமுகவின் குரலுமே இந்த எம்எல்ஏ சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த சரவணன் வந்து இந்த பாலியல் குற்றத்துக்கு துணை போயிருக்கார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், இவர் வந்து திமுக என்கிட்ட பேரம் பேசிச்சுன்றார். என்ன இது? திமுக இப்படி பண்ணணுமா? இவரையெல்லாம் திமுகவில் ஏற்றுக்கணுமா? இல்லை அப்படியே இவரையோ இல்லை இன்னும் 1-2 பேரையோ வந்து பேரம் பேசுறதுனால திமுகவுக்கு என்ன பிரயோஜனம்? ஆட்சி அமைக்க முடியுமா? என்ன பிரயோஜனம் இருக்குது? முதல்ல தேவையே கிடையாதே. தேவையே இல்லாமல் எவனாவது ஏதாவது செய்வானா? ஒரு பிரயோஜனமுமே இல்லை. பேரம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல. பிரயோஜனமே இல்லாமல் ஏன் செய்யணும்? தற்குறித்தனமாக இல்லை? திமுக மேலே எப்படியாவது பழி சுமத்தணும், அதுக்கு இதையோ ஒரு குப்பையை தூக்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள் ஆடியோ ரெக்கார்டிங். சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினார், எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஆதாரத்தை வெளியிடணும்ல. ஏன் ஆதாரத்தை வெளியிட மாட்டேங்கிறாரு? அப்போ ஆதாரமே இல்லை, எதுவுமே நடக்கலை. ஆனால் தாவேக்கா குதிரை பேரம் நடத்தினதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது. அமமுக எம்எல்ஏவை காருக்குள்ளே வச்சு மிரட்டி சைன் போட வச்சதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது. வைகோ அவர்கள் வாயால் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அதுவும் ஒரு ஆதாரம் இருக்குது. அதுக்கப்புறம் தாவேக்காவுடைய கோயில்பட்டி மாவட்ட செயலாளர் தாவேக்காவுடைய கட்சி மேடையில் நின்றுக்கிட்டு கோயில்பட்டி திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை நாங்கள் மிரட்டி வர வச்சிரும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது. இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் தாவேக்கா மேலே யாரும் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இவர் பேசுகிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. யாரோ ஒருத்தர் பேரம் பேசுகிறாராம், அதுவும் கூட இவங்களே ரெடி பண்ணிடலாம், இவங்களே ஆள் செட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். யாரோ பேரம் பேசுகிறாரு, அது வந்து திமுக தான் பேசுது அப்படின்ற மாதிரி நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேசுகிற நபர் எங்கேயுமே திமுகன்னு குறிப்பிடவே இல்லை. நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு திமுக வரணும்னு குறிப்பிடவே இல்லை. ஆனால் திமுக தான் பண்ணிச்சுன்றார். எப்படி இது எப்படி நம்ம நம்ப முடியும்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேரத்தில் ஈடுபட்டார்னு சொல்கிறார். இவரையெல்லாம் போய் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேர பேசி இவரையெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுவாரா? கேட்கவே கிறுக்குத்தனமாக காமெடியாக இல்லை? அந்த திருவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவரால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன பதில் கொடுத்தார்? இப்போ வரைக்கும் ஒரு பதில் கூட கொடுக்கல. அதை பற்றி வாயே திறக்கலை. ஒரு அறிக்கையோ அதுக்கான பதிலோ ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை பற்றி பேசாமலே இருக்கார். அதை பற்றி கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இதை நம்ம நம்பிடணுமா? எப்படி நம்புறது? தாவேக்கா ஆட்சி தானே நடக்குது. தாவேக்கா ஆட்சி நடக்குதுன்னா இப்போ இவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அதன் அடிப்படையில் போய் வழக்கு பதிவு பண்ணிடலாம்ல. ஈஸியாக போச்சே, வேலை ஈஸியாச்சே. இதுக்கு உட்காந்துருந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து கதறிக்கிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஏதோ பேசியிருக்காங்கன்றத ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் எடுத்து வச்சுட்டு திமுக மேலே நம்ம வந்து பொய் செய்தி கட்டமைக்கணும் அப்படின்றது தான் இவருடைய நோக்கமே. இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் கூட திமுகவை தான் எழுது பேசுவாங்க. திமுகவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இவரை ஹாஸ்பிரேட் பண்ணணும்னு என்ன பிரயோஜனம் இருக்குது? திமுக தான் குற்றச்சாட்டே வைக்கிது இவர் மேலே. வெளிப்படையாகவே குற்றச்சாட்டு வைக்கிறோமே. இவர் என்னத்துக்கு திமுகவுக்கு தேவையே கிடையாது. இப்போது இந்த சம்பவம் இப்படி நடக்கிறதுனால நமக்கு வேறு ஒரு ஆங்கிளில் இருந்து ஒரு சந்தேகம் வருதுங்க. ஒருவேளை இவர் இன்டைரக்டாக
தாவேக்காவை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரா, தாவேக்காவே மிரட்டுறாரா, தன் மீது இருக்கக்கூடிய பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒன்று கட்சி மாறிடுவேன், அப்படி இல்லைனா எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிடுவேன் இப்படின்ற மாதிரி ஏதாவது த்ரெட்டன் பண்ணுறாரா? ஒருவேளை இருக்கலாங்க. தாவேக்க அரசு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி செய்யவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு பாலியல் ரீதியான குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து திமுக 50 கோடி ரூபா பேரம் பேசிச்சான். இதையெல்லாம் நம்ம நம்பணுமா? இவரெல்லாம் திமுகவுக்கு வந்தால் திமுகவுக்கு கெட்ட பேர். திமுக எதுக்கு இப்படி செய்யும்? திமுக ஆழம் தெரியாமல் கொண்டு போய் காலை விடுமா? இவரெல்லாம் திமுகவுக்கு தேவையே இல்லையே. எதுக்காக இவர்கிட்ட போய் பேரம் நடத்தணும்? கொஞ்சோண்டு அறிவு இருந்தால் கூட இது ஈஸியாக புரிஞ்சிடும். இவர்கிட்ட பேரம் பேசுகிறது முதல்ல தேவையில்லை. அப்போது இவர் வந்து இன்டைரக்டாக தாவேக்காவை மிரட்டி பார்க்குறாரா, என் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு மிரட்டுறாரு போல இருக்குது கைஸ். தன் மேலே இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான புகாரை, அந்த குற்றம் சாட்டப்பட்டதை மறைப்பதற்கு என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க. என்ன இதுதான் தூய சக்தி கைஸ். தூய சக்தி நல்லா அருமையாக இருக்குது. தூய சக்தி இதையெல்லாம் தாவேக்கா தற்குறிகள் வேணால் நம்புவானுங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட தற்குறிகள் வேணால் நம்புவாங்க. பொதுமக்களோ திமுக காரங்களெலாம் நம்ப மாட்டாங்க. அறிவு இருக்கக்கூடியவங்க சொல்கிறேன், அறிவு இருக்கக்கூடிய யாருமே நம்ப மாட்டாங்க. சிம்பிள். அப்படி திமுக பேரம் பேசிச்சு அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குன்னா ஆதாரத்தை வெளியிட்டு போயிடலாமே. ரொம்ப சிம்பிளாச்சு. திமுகவுக்கு ஈஸியாக கெட்ட பேர் வந்துடுமே. சும்மா அந்த ஃபேக்கான அலிகேஷன்ஸை வச்சுக்கிட்டே இருக்காது. செந்தில் பாலாஜி பேரம் பேசியிருக்காரு, செந்தில் பாலாஜி பேரம் பேசியிருக்காருன்ட்டு. செந்தில் பாலாஜி பேரம் பேசுறதுக்கு யூஸ் பண்ண ஆள் யாருன்னா ஒரு யூடியூபரான். யூடியூபரை வச்சு ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசுவாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்காக இருக்கா? அப்போது யாரோ பேரம் பேசுகிறாங்க, யாரோ இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அந்த பின்னாடி இருக்கிற ஆளுன்றதை திமுக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடணும் மக்கள்கிட்ட அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாகவே இருக்குது. அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கேஸு, இன்னொரு பக்கம் இவர் என்னென்னா இங்கே வந்துட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பின்னாடி இருக்காருன்னு ஒரு பக்கம், திமுக தான் பின்னாடி இருக்குன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஆனால் பாருங்கள், இவங்க யாருக்கிட்டையுமே ஆதாரம் இல்லை, ஆதாரத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கானே ஒழிய எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறானப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.